ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சொல்லுங்கள் உங்கள் கேவி சோலார் எனர்ஜி. இந்த வீடியோ முதல் முறையாக பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்காங்க. இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது 2 இன்ச் டெலிவரி 400 அடி ஆழத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 2. இது வந்து பார்த்தீங்கன்னா 7.5 HP மோட்டார் 2 இன்ச் டெலிவரி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஜென்ரேட்டில் வந்து வச்சு ஓட்டிகிட்டு இருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிருஷ்ணகிரி டேமுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா போரகாடுன்ற இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே இது வந்து ஜென்ரேட்டில் வச்சு ஓட்டிகிட்டு இருந்தால் ஏற்கனவே ஜென்ரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதில் 25% 30% தண்ணி வந்துட்டு இருந்தது. நம்ம சோலார் போட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் ரொம்ப ஹையாக எடுத்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இதேமாதிரி உங்களுக்கு 3 HP 5 HP 7 HP 10 HP எதுவாக இருந்தாலும் சரி தமிழ்நாடு முழுவதும், தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த ஏரியாவாக இருந்தாலும் சரி கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணித்தரோம். 16 பேனில் 545 மோனோ ஆப்காட் பாய் பேசல். இது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி கேஆர்பி டேமுக்கு மேலே போரக்காடு பக்கத்தில் 545 16 பேனல் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். கிணறு இதுவும் அவங்கள் தான். இது வந்து ரொம்ப வெயில் காலத்தில் அப்படியே கிணறு ஃபுல்லாக உடஞ்சிரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா போர்வெல்லில் மட்டும் போட்டிருக்கோம். வேணா சேஞ்சர் போட்டு அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மோட்ரு ஜென்ரேட்டில் ஓடிட்டு இருந்தாலும் சரி, டெக்ஸ்மோசியர், சுகுணா, அதர் பிராண்டு எப்படியாப்பட்ட பிராண்டு மோட்டர் போட்டிருந்தாலும் சரி, நம்ம சோலார் போட்டு இருக்கிற மோட்டரே ஓட்டி கொடுப்போம். இருக்கிற மோட்டரை ஏற்றவும் தேவையில்லை, போர்லேருந்து எதுவுமே பண்ண தேவையில்லை. இருக்கிற மோட்டர் அப்படியே ஓட்டிக்கலாம். பேனல் போட்டு அதை ஏசியை கன்வெர்ட் பண்ணி 3 PS ப்ரீ சர்வீஸ் கரண்ட்டு கொடுக்குற மாதிரி கணக்கு. இது 16 பேனல் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி போகிற இடம் பார்த்திங்கன்னா அந்த மேலே அந்த மரத்துலேருந்து அந்த பக்கம் ஒரு 300 அடி அந்த பக்கம் போகணும். நம்ம வண்டி பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே தான் வந்துருக்கு. ரொம்ப சிரமமாக இருந்துச்சு வரத்துக்கு. ஆனால் ஒரு வண்டியே வந்து போயிருக்குன்னா அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்திருக்கு. எல்லாம் நிறைய விட்டு திருப்பி அப்போ போல் பண்ணி விட்டுக்கிறாங்க. இதே மாதிரி உங்களுக்கும் 3 HP 5 HP 7 HP 10 HP 12 15 HP 1000 அடியாக இருந்தாலும் சரி, 1500 அடியில் மோட்டர் இருந்தாலும் சரி, 100 அடி 200 அடி 500 அடி எவ்வளோ ஆழத்தில் எந்த மோட்டர் எப்படி போட்டு ஓட்டியிருந்தாலும் சரி, கரண்ட் அதிகமாக கட் ஆகுது, அதிகமாக சப்போர்ட் பண்ண முடியல அப்படின்னாலும் சரி, இப்போ அதிகமாக பாசனம் இருக்கும், அது வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அதிகமாக கட் ஆகிட்டே இருக்கிறதுனால பாசனம் பண்ண முடியாது. இருக்கிற மோட்டரவே கரண்ட்லேயும் சோலார்லேயும் மாற்றி ஓட்டிக்க முடியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜென்ரேட்டரில் வச்சு ஓட்டுவாங்க, கரண்ட் வாங்க முடியாமல், அதுவும் ஓட்டிக்கலாம். டெம்பரரி சர்வீஸில் போட்டு ஓட்டுவாங்க. 3 PS மோட்டராக இருக்கணும். டெம்பரரி சர்வீஸில் போடுவாங்க, பூந்தோட்ட சர்வீஸில் போட்டிருப்பாங்க. எல்லாமே கரண்ட் பில்லு கட்டுறது அது இதுன்னு நிறையா பிரச்சனை வந்துட்டுருக்கும். ரொம்ப காட்டுக்குள்ளே போடுவாங்க. ஒரு இடத்துல கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா, கரண்ட் கட் ஆகிடுச்சுன்னா, எதாவது மரங்கிற சாஞ்சிச்சுன்னா அது வாரங்கணையில் கரண்ட் வாங்க முடியாது. அந்த மாதிரி பிரச்சனைகளை நிறையா பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா சோலார் பெஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே. பாய். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு லைக். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.